ஹாய் விவர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேலில் பார்த்தீங்கன்னா நம்ம சேல்ஸ் என்ட்ரி மேக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக நம்ம மேக் பண்ணுவோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் சேல்ஸாக மேக் பண்ணுவோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பிஓஎஸ் சேல்ஸாக மேக் பண்ணுவோம். ஸோ இந்த நார்மல் சேல்ஸுக்கும் பிஓஎஸ் சேல்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நார்மல் சேல்ஸ் எப்படி வைக்கிறது அப்படின்றத பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அது பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் சேல்ஸ் என்ட்ரி எப்படி வைக்கிறதுன்றதும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடலாம், டே புக்கில் போயிட்டு ஃபுல் பிட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன்னா ஜஸ்ட் பியூர் சேல்ஸ்னா என்ன அப்படின்றத நான் காட்டிடுறேன். ஸோ என்ன பண்ணுவோம், டேரெக்டாக பார்ட்டி நேம் கொடுப்போம், ஐட்டம் கொடுப்போம், இதுக்கு டேக்ஸ் இருந்துச்சா டேக்ஸ் கொடுப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கேஷ்னா கேஷ் செலக்ட் பண்ணுவோம். கேஷாக கொடுக்குறாங்க அப்படின்னா கேஷ் செலக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா பேங்க்ல யூபிஐ இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ நம்ம பேங்க் செலக்ட் பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம இங்கே டேரெக்டாக வாங்கிடுவோம். இதே சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னா நம்ம கிரெடிட்ல என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரி வைப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அமௌண்ட் தராங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரிசிப்ட் வச்சு நம்ம அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இது நம்ம ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் நார்மல் சேல்ஸ்க்கும் பியூர் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்க. கன்சர்னில் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிபி, இந்த நார்மல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிபி கஸ்டமருக்கு நம்ம என்ட்ரி ஆகும். ஸோ அந்த பிடிபின்றது நமக்கு பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சதுதான். ரிஜிஸ்டர் கஸ்டமர் ஜிஎஸ்டி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க பிடிபி சொல்லுவோம். பியூர் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிசி கஸ்டமருக்கு நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். ஸோ அவங்க மோஸ்ட்லி கன்சூமர் இருப்பாங்க, அன்ரிஜிஸ்டர் இருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூஸ், இதோட யூஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலுக்கும் ரெகுலருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் சேல்ஸ்ன்றது. பியூர் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டைல் பில்டிங், இப்போ வந்து பில்டிங் இப்போ கார்மெண்ட்ஸ் ஃபீல்டில், ஸோ நிறைய ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா கவுண்டரில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அந்த பியூர் சேல்ஸ்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இது நார்மல் என்ட்ரியாக இருக்கும், இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்தது கஸ்டமர் வந்து இருப்போம், இந்த பியூர் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வேகமாக நம்ம என்ட்ரி வச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இதில் வந்து நார்மல் சேல்ஸ் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்கலாம். அதாவது ஒரு லெஜர் வைஸாக போயிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது பிஓஎஸ் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மினிமமாக தான் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா இது நம்ம கிரெடிட்ல வந்து நம்ம சேல்ஸ் போட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டூட் மாதிரி வச்சு நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம கலெக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அதை ரிசிப்ட் என்ட்ரி நம்ம வைப்போம். கேஷோ பேங்காவோ நம்ம ரிசிப்ட் என்ட்ரி வைப்போம். பிஓஎஸ் சேல்ஸ்ன்றது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம சடனாக அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடுவோம்னா யூபிஐயோ இல்லை கேஷாவோ கையில் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அதுக்கான ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்கோட் சப்போர்ட், நமக்கு பார்கோட் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட்ல நார்மல் சேல்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் ஆகாது. இதே பிஓஎஸ் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்கோட் நம்ம டிஃபால்ட்டாக செட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா நமக்கு இது டீடைல் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரிட்டெயில் பில்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம டேலி போய் பார்க்கலாம். இப்போ டே புக்கில் போயிடலாம். ஸோ ஃபுல் பில் வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்துட்டு கரண்ட் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா நமக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டில் வந்து நமக்கு வந்து கீழே வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதே பிவிஎஸ் சேல்ஸ் இருக்குள்ள போய் பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக ரிட்டைல் பில் மாதிரி தான் நமக்கு காட்டும். இங்கே மேலே பிரிண்ட் கரண்ட் ப்ரிவியூ. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரிவியூ தெர்மல் பிரிண்ட் மாதிரி நம்ம இங்கே வச்சு பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே பார்த்து நமக்கு தெரியும் கம்பெனி நேம் வந்துடும், கஸ்டம் நேம் வரும், ஃபுல் டீட்டெயிலாக வந்திருக்காது. ஜஸ்ட் அவங்களுடைய நேம், அவங்களுடைய அட்ரஸ் கொடுக்கணும், அட்ரஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஐட்டம், ஹெச்எஸ்என், ஸோ அதுக்கான டேக்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து எடுத்து வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆல்ட்ருக்குள்ள போயிடுறேன், வவுச்சருக்கு போயிடுறேன். இங்கே ஃபர்ஸ்ட் சேல்ஸில் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே ஜிஎஸ்டி கிளாஸ் செட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கான சேல்ஸ் லெஜர், ஸோ இதுக்கான டேக்ஸ் லெஜர் நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஜிஎஸ்டி கிளாஸாக செட் பண்ணி வச்சிருவேன், வவுச்சர் கிளாஸ் செட் பண்ணி வச்சிருவேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் சேல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா வவுச்சர் போய் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருக்குன்னா இங்கே பிஓஎஸ்ன்றது நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இங்கே எஸ் பண்ணிட்டு ஸோ அதுக்கான மெசேஜ் பிரிண்ட் எல்லாமே இங்கே கொடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டைட்டில் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா பிஓஎஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம வவுச்சர் கிளாஸ் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே நமக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு கிஃப்ட் வச்சர் வேணுமா செட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அந்த கிரெடிட் டெபிட் கார்டு என்ன பண்ண போகிறோம், எந்த பேங்க்ன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக வர மாதிரி நம்ம இங்கே செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி செக்குமே இங்கே என்ன பேங்க்ன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கேஷ் வந்து நமக்கு உள்ள வந்து டிஃபால்ட்டாக வரணும் அப்படின்னா அந்த இடத்துல கேஷ்ன்றதை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நமக்கு தேவையானதை நம்ம இங்கே ஒர்க் கிளாஸ் வந்து செட் பண்ணி வச்சிட்டோம்னா அதே மாதிரி டேக்ஸ் சேல்ஸ் லெஜர் எல்லாமே செட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு என்ன ஆயிக்கும்னா ஜஸ்ட் நம்ம உள்ள வவுச்சர்ல போயிட்டு இங்கே F8 கொடுத்தீங்கன்னா ஸோ நமக்கு சேல்ஸும் வரும், பிஓஎஸும் வரும்.
ஸோ நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டோம்னா அதில் கிளாஸ் வந்து எடுத்து வந்துடும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணாலே போதும், நமக்கு எல்லாமே கீழே போச்சு, ஜிஎஸ்டி எல்லாமே எடுத்து வந்துருக்கும். ஜஸ்ட் கஸ்டமர் நேம் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அன்னோன் பர்சனாக வராங்க அப்படின்னா இங்கே நமக்கு தெரிஞ்ச அவங்க நேம் மட்டும் கேட்டு வாங்கி கொடுத்துட்டு, ஸோ அவங்களுடைய அட்ரஸ் மட்டும் தெரிஞ்சுட்டோம், அட்ரஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஊர் நேம் இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் இன்வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்னா யூபிஐ கொடுக்குறாங்கன்னா யூபிஐன்றது கொடுத்துட்டு, ஸோ அதோட கார்டு நம்பர் என்னவோ அந்த நம்பரை கொடுத்து நம்ம இதை சேவ். ஸோ நெக்ஸ்ட் ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா நமக்கு அது சேவ் ஆகிடும். ஸோ ஓவரால் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இந்த மாதிரி நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கு. ஸோ நமக்கு இதில் எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், டேலியில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க டேலியில நிறைய லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்க டேலியில பாத்தீங்கன்னா ஆன்லைன் கோர்ஸ்ன்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நீங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்க கூகுள் போயிட்டு vvinfotech.com என்ற வெப்சைட்டை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா என்டர் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா இங்க கோர்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்க டேலி பிரைம் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே வந்தீங்கன்னா ஜஸ்ட் 99 ருபீஸ் பிளஸ் ஜிஎஸ்டி 18 ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இங்க பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா நீங்க கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டேலி ஆன்லைன் கோர்ஸ் மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இப்போ பவர் பிஐ பேசிக்ஸ் வந்து நம்ம ஒரு கோர்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 49 பிளஸ் ஜிஎஸ்டி தான். நான் இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நீங்க அந்த இதில் லிங்க்ல போயிட்டு நீங்க இதை கத்துக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.